This video sponsored by EduQuest. இது ஒரு ஆன்லைன் கோர்சஸ். அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கவுண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஐஎஸ்எஸ்க்கு போகும் முதல் இந்தியர். ஏன் மனிதர்களை ஸ்பேஸுக்கு அனுப்புவது இந்தியாவுக்கு முக்கியம்? இன்று சர்வதேச விண்வெளி மையத்திற்கு ஐஎஸ்எஸ் இந்தியரான சுபன்சு சுக்லா பயணிக்கிறார். ஐஎஸ்எஸ் போகும் முதல் இந்தியரும் இவர்தான். ஏன் மனிதர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுகிறார்கள்? இது இந்தியாவுக்கு ஏன் முக்கியம் என்பது குறித்து இந்த செய்தி விவரிக்கிறது. இந்த பூமியில் மனிதர்கள் தோன்றி 3 லட்சம் ஆண்டுகள் ஆகின்றன. இந்த காலத்தில் மனிதன் அபரிமிதமான வளர்ச்சியை எட்டியுள்ளான். பூமியின் வயதுடன் ஒப்பிடுகையில் இந்த சாதனை வெறும் 0.0066% கால நேரத்தில் நடக்கிறது. அப்படியெனில் இனி வரும் காலத்தில் மனிதன் எவ்வளவு சாதனையை செய்ய முடியும்? இதற்கு உந்துதலாக இருப்பது விண்வெளி துறைதான். 1969 மனிதன் முதலில் விண்வெளியில் கால் எடுத்து வைத்தான். இது இந்தியா உட்பட பல சர்வதேச நாடுகளில் அறிவியல் துறை வேகமாக வளர இந்த சாதனை முக்கியமானது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், இதற்கு பெயர்தான் ஃபோர்டினர் ஸ்பிரிட், அதாவது மனித இனத்திற்குள்ளேயே இருக்கும் அரிதானதை ஆராயும் புதிய எல்லைகளை கடக்கும் ஆர்வம். இந்த காலத்தில் சோவியத் ரஷ்யாவும் இந்தியாவும் எதிரி நாடுகள். ஆனாலும் கூட அமெரிக்காவின் இந்த சாதனையை சோவியத் அங்கீகரித்தது. சோவியத் ஊடகங்களான பிராவ்டா மற்றும் இஸ்வெஸ்டியா போன்றவை இந்த சாதனையை பாராட்டின. அவ்வளவு ஏன், சோவியத் பிரதமர் அலெக்சி சோவியாவின் நிலவின் மனிதர்களை முதல் இறங்கியது ஒரு மாபெரும் சாதனை. இது விண்வெளி ஆய்வின் ஒரு முக்கிய மைல்கல் என்று இந்த சாதனையை பாராட்டி இருக்கிறார் என்று பார்த்து கொள்ளுங்கள். இது இந்தியாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதுவரை நிலவை பார்த்து சோறு சாப்பிட்டு கொண்டு இருந்த இந்திய இளைஞர்கள் மத்தியில் இந்த சாதனை ஏற்படுத்திய தாக்கம் அபரிமிதமானது. அமெரிக்காவை சேர்ந்த ஒருவர் நிலவில் கால் வைத்த சம்பவம் இந்தியாவில் இருக்கும் இளைஞர்கள் மத்தியிலும் விண்வெளிகளின் மத்தியிலும் ஊந்துதலை ஏற்படுத்தி இருக்கிறது எனில், இந்தியாவை சேர்ந்த ஒருவர் முதல் முறையாக ஐஎஸ்எஸ்க்கு செல்வது நம்மை போன்ற இளைஞருக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும் என்று யோசித்து பாருங்கள். எனவேதான் இன்றைய விண்வெளி பயணம் இந்தியாவுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைய தொழில்நுட்பம் பரவலாக வளர்ந்து வரலாம். ஏராளமான ரோபோக்கள் வந்திருக்கலாம். மனிதனை விட அந்த ரோபோக்கள் திறன் வாய்ந்ததாக இருக்கலாம். ஆனால் மனிதன் மற்றொரு கிரகத்தில் காலடி வைப்பது உலக மக்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை அளிக்கிறது. இது கற்பனையை தூண்டுகிறது மற்றும் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆய்வுகளில் இளைஞர்களை ஆர்வம் காட்ட ஊக்குவிக்கிறது. எந்த ஒரு ரோபோவாலும் இந்த உணர்வை உருவாக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.